எதுக்கு என் சைக்கிள் எடுக்கிற? அண்ணா என் சைக்கிள் பஞ்சர்ண்ணா. பஞ்சர்னா ஒட்டி எடுத்துட்டு போ. அண்ணா இப்போ ஒட்டுறதுக்கு டைம் இல்லைண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் கொடுக்க முடியப்ப. நீதான் எங்கேயும் போலங்கடா, சும்மா தானே நிக்குது, எடுத்துட்டு போட்டுமே. நீதான் கொடுத்துடணுமா? மரியாதையை கையெழுதி. தம்பி, ஒரு நாளைக்கு உன் சைக்கிள் கொடுத்தா என்னப்பா? ஒரு நிமிஷம் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஜென்சி, என் பேத்தி சைக்கிள் சும்மா தான் இருக்கு, எடுத்துட்டு போமா. சரிங்க தாத்தா. ரூபி, சொல்லுங்கய்யா. இத தம்பி கிட்ட கொடுத்து 10 சட்டை வாங்கிட்டு வர சொல்லுமா. கிறிஸ்துமஸ் காரியா? ஆமாமா, கிறிஸ்துமஸ்க்கு 10 பேருக்கு துணி எடுத்து கொடுக்கறது என் வழக்கம். இப்ப என்னால கடைக்கு போக முடியலமா. சரிங்கய்யா, வாங்க வர சொல்றேன். சரி. ஜென்சி, இதை கொண்டு போய் சாலமோன் தாத்தா கிட்ட கொடுத்துருவா. சரிண்ணா. மழை வர மாதிரி இருக்கு, இந்த கொடை எடுத்துட்டு போ. ஹே ஜென்சி, எதுக்கு என் கூட எடுத்துட்டு போற? என் கூட கிழிஞ்சிருக்குண்ணா. ஆமா, உனக்கு கொடை கிழிஞ்சிடும், சைக்கிள் பஞ்சர் ஆயிடும். எப்ப பாரு என் பொருள் தான் எடுத்துட்டு இருக்க. போ, வேற என்ன கொடை எடுத்துட்டு போ. வேற கூட அப்பா எடுத்துட்டு போயிருக்காருண்ணா. அப்ப நினைச்சிட்டு போ. எப்ப பாரு அதை கூட இதை கூட இருப்ப. என்னடா எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிற? அவ பொருளை அவ பத்திரமா வச்சுக்கணும். அவளுக்காக எல்லா பொருளையும் நானே கொடுக்க முடியுமா? அப்ப கொடுக்க மாட்டியா? மாட்டேன். என்ன தப்பா கொடுக்க மாட்டேன்? உங்களுக்கு வாங்கிட்டு வந்த துணிய போய் கொடுத்துட்டு வர சொன்னேன். மழை வர மாதிரி இருக்கு, சரி கொடை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். சரிம்மா, துணியை தாத்தா கிட்ட கொடு. இந்தாங்க தாத்தா. ரொம்ப நன்றிமா. தாத்தா, உங்க பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இது என் அப்பா அன்பளிப்பா கொடுத்ததுமா. இப்போ வரைக்கும் இதை வச்சுதான் நான் எழுதிட்டு இருக்கேன். அப்ப யார்கிட்டயும் கொடுக்க மாட்டீங்கல்ல? சரி. சரிங்கய்யா. வா. இல்லடா, கஷ்டப்படுற ஒருத்தவங்க பழைய துணி கேக்குறாங்க. உன்னோட பழைய துணிலாம் இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கூட. என்னால இப்ப எடுத்தார முடியாது. வாசல்ல நிக்கிறாங்கப்பா. அதுக்காக உடனே எடுத்து கொடுத்துட முடியுமா? நாளைக்கு எனக்கு எக்ஸாம், அதுக்கு நான் படிக்கணும். பெண்ணை மறந்து வச்சிட்டோமே. இப்ப எக்ஸாம் எப்படி எழுதுறது? என்னண்ணா தேடுற? என் பெண்ணை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு ஜிசி, கொஞ்சம் உங்ககிட்ட பெண் இருந்தா தாயே. இல்லண்ணா, என்கிட்ட வேற பேடம் இல்லண்ணா. ஐயோ, எக்ஸாம்க்கு பெல் வேற அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி எக்ஸாம் எழுதுறது? அண்ணா, சீக்கிரமா போய் யார்கிட்டயே பேடம் வாங்கிட்டு வாண்ணா. டேய், என்னப்பா இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் ஆச்சு, எங்க போயிட்டு இருக்க? பெண் எடுக்க மறந்துட்டேன் தாத்தா, அதை எடுக்க போயிட்டு இருக்க தாத்தா. என்னப்பா நீ? இதா போய் எக்ஸாம் எழுதுப்பா. சரி தாத்தா. ஏசப்பா உங்களுக்காக பிறந்திருக்காரியா? நன்றி. ஐயா, என்ன தாத்தா? தேங்க்ஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் பரிசா இதை நீயே வச்சுக்கப்பா. கிறிஸ்துமஸ்னா எனக்கு கிறிஸ்துமஸ்னா ஏசப்பாவோட பிறந்த நாள். நிறைய பேர் அப்படித்தாம நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துமஸ்னா கொடுத்தல். கொடுத்தலா? புரியலையே தாத்தா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. அதாவது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பால தம்முடைய குமாரனாகிய இயேசப்பாவை நமக்கு கொடுத்தாங்க. இயேசப்பா பிறகு நமக்காக உயிர் கொடுத்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாங்க. அதனால கிறிஸ்துமஸ்னா கொடுத்தல்னு சொல்லலாம். நாமும் அந்த அன்பை காட்டுற மாதிரி ஏதாவது கொடுக்கணும்ல. அதனாலதான் என்னால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன். கேட்டியா? தாத்தா உனக்கு பேனா கொடுக்கலன்னா நீ எப்படி எக்ஸாம் எழுதிருப்ப? தாத்தாவோட கொடுக்கிற குணம் தான் உன்னை எக்ஸாம் எழுத வச்சது. ஆனா நீ யாருக்கும் எதையுமே உன் பழைய ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொன்ன ஏசப்பா நமக்காக உயிர் கொடுத்தாங்க. நமக்காக உயிர் கொடுத்த ஏசப்பாக்காக நீ எடுத்து கொடுக்க போற? நீ ஏசப்பாவை நேசிச்சா முதல்ல உன் உள்ளத்தை ஏசப்பாவுக்கு கொடு.
அடுத்ததா உன்னோட பலத்தை, பொருளாதாரத்தை, படிப்ப, திறமைகளை பிறருக்கு கொடு. கொடுக்கறவங்களா வாழும்போதுதான் ஏசுப்பா பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கிறிஸ்துமஸ்னா என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனிமே நானும் மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறவனா மாத்திக்கிறேம்மா.